இத பாருங்கக்கா, நீங்க இன்னும் என்ன நம்பலையா? உங்க கூட நான் இத்தனை வருஷமா இந்த வீட்ல இருந்திருக்கேன். அப்ப கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இப்ப என்ன, நான் இத பண்ணலன்னு உங்களுக்கு நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? என் ஒரே புள்ள இனியன் மேல சத்தியமா சொல்றேன், நான் யார்கிட்டயும் பஞ்சாயத்து பண்ண சொல்லவே இல்ல. இவங்களா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் இவங்களா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கண்மணி சத்தியம் பண்ணிட்டா எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஒண்ணும் நடக்காதா? அதெல்லாம் நடக்கும், நீ வேடிக்கையை மட்டும் பார். போதுமா நீ? நான் தான் சொன்னேன்ல மங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. ஆனா நீங்க என்ன நம்பாம யாரோ 4 பேர் சொல்றத கேட்டு இப்படி பேசிட்டீங்களே. டேய், மரியாதை இடத்த காலி பண்ணிடுங்க. ஐயா, அவங்க தான் பொய் சத்தியம் பண்றாங்க, அதை நம்பி எங்களை திட்டுறீங்க. உங்க வீட்டு விஷயத்துல தலையிடணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க? நாங்களும் சத்தியம் பண்ணட்டுமா? இந்த அம்மா தான் வந்து எங்களை கேட்க சொன்னாங்கன்னு. இந்த அம்மா தான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களை நம்பி வந்து கேட்டதுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்க. அவங்க தான் ஏதோ பிளானோட இதெல்லாம் பண்றாங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்க. இவனுக்குலாம் 4 அடி கொடுத்தா தான் உண்மை என்னன்னு சொல்லுவான். கொஞ்சம் அமைதியா மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அம்மா, உனக்கு உதவி செய்யலான்னு வந்தோம், அதுக்கு உன் பிள்ளைகிட்ட அடி வாங்க வைக்கிறியா? அடி வாங்கணும்னு எங்க தலையெழுத்தா? ஏய், போங்கயா, வாங்க போலாம். பஞ்சாயத்து. பெரியத்த, கண்டிப்பா அவங்க யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. மங்கத்த அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏய், நீ என்ன இத நம்ப சொல்றியா? இதே பழைய மங்கையா இருந்தா நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா இப்ப மங்க ரொம்பவே மாறிட்டா. என்கிட்ட எத்தனையோ தடவை சொத்தை பிரிச்சு கொடுன்னு சண்டை போட்டிருக்கா. நான் தரல, அதான் ஊருக்குள்ள சொல்லி என்ன அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கா. அப்படிலாம் இல்ல அத்த. ஏய், நீ நிறுத்து. மங்க இப்ப எது வேணும்னாலும் பண்ணுவா. என்னத்த சொல்றது, பெத்த புள்ள மேலேயே பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டா. பெரியமா, எங்க அம்மாவை பார்த்து அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா நீ, மங்க எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுவா, முதுகுல குத்த மாட்டா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்ன தம்பி சரியில்லை? தப்பு பண்ணது உங்க பொண்டாட்டி, ஆனா நீங்க என்ன குறை சொல்றீங்களா? அது சரி, மங்க வெளியில இருந்து காய் நகுத்துறானா நீங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறீங்களா? ஐயோ, எதுக்கு நீங்களும் அவ கூடவே போய் ஒன்னாவே இருக்கலாமே. உங்க பொண்டாட்டி சொல்ற மாதிரி நான் வேணும்னா சொத்தை பிரிச்சு தந்துடுறேன். வாய மூடுறி. என்ன வார்த்தை என் தம்பியை பார்த்து சொன்ன? என் தம்பியை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீ யாரு? இல்லங்க, நான் ஏதோ வாய் தவறி. ஏங்கா சொல்லிருங்க. நீங்க வாய் தவறையெல்லாம் சொல்லல, உங்க மனசுல இருந்துதான் இதை சொல்றீங்க. எனக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் என் புருஷனை வெளியில அனுப்புவீங்கன்னு. ஏதோ மாமா கேட்ட உடனே ஏதோ வாய் தவறி வந்துருச்சுன்னு சமாளிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம்க்கா. நானும் என் புருஷனும் இந்த வீட்ல உங்களுக்காக எவ்வளவு விட்டு கொடுத்து போயிருக்கோம். ஆனா எங்களை நம்ப மாட்டீங்கல்ல. ஆனா யாருன்னு தெரியாத
அந்த ஆளுங்க சொல்றத நம்புவீங்கல்ல, அப்படிதானே? மனசு வலிக்குதுக்கா. என் புள்ள இனியன் மேல சத்தியம் பண்ணி கூட நீங்க என்ன நம்பலல்ல. இதுக்கு மேல வெத்தலை பாக்கு வச்சு என்ன வான்னு கூப்பிட்டா கூட இனி நான் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏங்க, உங்களுக்கும் தான். அத அவங்க வாயாலே உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல? சரிங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு வரும்போது சொத்தை பிரிச்சுட்டு தான் நீங்க வெளியில வரணும். வாயினியா போலாம். அத்தை ஒரு நிமிஷம். நீ என்ன பேசி என்ன நியாயத்தை புரிய வைக்க போற? நீ என்ன பேசினாலும் அவங்க நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். இப்போ உனக்கு சந்தோஷமா மறக்கதான்? வீட்டு ஆளுங்களை நம்பாம இவனா 4 பேர் சொன்னான்னு சொல்லி கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் தம்பி கேட்டுட்டல. பாரு, எல்லாரும் விட்டு கொடுத்து போகணும். அதுக்கு பேர் தான் கூட்டு குடும்பம். நாம மட்டும் எல்லாரும் அடக்கி ஆளணும்னு நினைக்க கூடாது. நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மரகதம். உன் வாயால மட்டும் பெருமையா பேசினா பத்தாது, அது செயல்லையும் இருக்கணும். பாரு மரகதம், நீ வெறும் பொம்மை. உனக்கு கீ கொடுக்கிற ஆளு யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கு ஒரு நாள் அவங்களுக்கு. நான் கடைசியா உன்னை சொல்றேன், கேட்டுக்க. இந்த குடும்பம் பிரியுது இல்ல அழியுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நீயும் உன் மருமகளும் தான். சித்தப்பா பார்த்து இப்படி பேசிட்டீங்கம்மா. நீ எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறியோ? பாத்தீங்களா அத்தை, எல்லா தப்பையும் அவங்க பண்ணிட்டு நம்ம மேல கோவப்படுறாங்க. என்ன தம்பி சரியில்லை? தப்பு பண்ணது உங்க பொண்டாட்டி, ஆனா நீங்க என்ன குறை சொல்றீங்களா? அது சரி, மங்க வெளியில இருந்து காய நகர்த்துறானா நீங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறீங்களா? இதுக்கு நீங்களும் அவ கூடவே போய் ஒன்னாவே இருந்துக்கலாம். உங்க பொண்டாட்டி சொல்ற மாதிரி நான் வேணும்னா சொத்தை பிரிச்சு தந்துடுறேன். அத அவங்க வாயாலே உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கல்ல, இன்னுமா உங்களுக்கு புரியல? சரிங்க, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு வரும்போது சொத்தை பிரிச்சுட்டு தான் நீங்க வெளியில வரணும். உங்க அப்பா ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம தனிமரமா அந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாருல்ல. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க, வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ஆமா அத்தை, மாமாவை நினைச்சு நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல ராசாத்தே, அண்ணிய மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நடந்துகிட்டாரு. அவரு போய் என் குடும்பம் நீ வேறங்கிற மாதிரி பேசிட்டாங்களே. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா, விடுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை. இல்லடா, நான் ஒரு முட்டாள், சுயநலவாதி. கோவத்துல நான் என்ன பேசுறேன்னு கூட தெரியாம வீட்டை விட்டு வந்தா சொத்தோட வாங்கன்னு சொல்லிட்டேன். விடுங்கம்மா,
நீங்க என்ன மனசுல இருந்து அந்த வார்த்தையை சொன்னீங்க? மனசுல இருந்து சொன்னேனோ இல்ல வாய் வார்த்தையா சொன்னேனோ இப்ப அது முக்கியம் இல்ல. ஆனா சொத்தை பிரிச்சுட்டு வாங்கன்னு மட்டும் தானே நான் சொன்னேன். என் கூட வாங்கன்னு நான் சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தா ஒருவேளை உங்க அப்பா அன்னைக்கு நம்ம கூட வந்திருப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன் இனியா, தப்பு பண்ணிட்டேன். இனியா, எனக்கு உங்க அப்பாவை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. சரிம்மா, போலாம் வாங்க. இனியா, என்னாச்சு? இல்ல திரும்பவும் அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்க கூடாது. வேணாம், நாளைக்கே அப்பாக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிம்மா, உங்க இஷ்டம். என்னடி இது? நீ இவ்ளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போற மாதிரி. பாரு, இவ்ளோ சண்டை நடந்தும் அவமானப்பட்டும் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே டேரா போட்டாரு. அட விடுமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிட மாட்டோமா என்ன? பாரி மாமா ரொம்ப நேர்மையானவர், சுடு சொல்லலாம் தாங்க மாட்டாரு. அதனால அத்தை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி அப்பப்போ வெளியே வந்து அசிங்கப்படுத்தும். எப்படியும் வீட்டை விட்டு போயிடுவாரு, நீ வேணா பார். அப்படின்ற? ஆமாமா, இந்த பேச்சு பேசினா மானமுள்ள எந்த மனுஷனும் இந்த வீட்டுல இருப்பானா? அதுவும் அண்ணி அண்ணின்னு மரியாதை வச்சிருந்த மரகதம் திடீர்னு இப்படியெல்லாம் பேசினா அவர் மனசு கண்டிப்பா உடைஞ்சு போயிரும். அதனால கன்ஃபார்மா சொல்றேன், இனிமே இங்க இருக்கவே மாட்டாரு. சரி கண்மணி, வா, அவர் என்ன பண்றாருன்னு போய் பாப்போம். என்ன கண்மணி, எங்க போறாரு இவரு? ஒருவேளை வாக்கிங் போறாரோ? மா, நீ வேற. அவரு விட்ட லுக்க பார்த்தா கண்டிப்பா இனி இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு. அப்படியா கண்மணி சொல்ற? சரி வா, போய் பாரிய தடுத்து நாம் ஒரு நாடகம் போட்டுடலாம். மா, நீ ஒன்னும் அவசரப்படாத. இப்ப போய் நாடகம் போட்டு அது ஒருவேளை நமக்கு எதிராக ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்னடி சொல்ற? இப்ப போய் நம்ம தடுத்தோன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்து ஒரு வேளை பாரிய சமாதானப்படுத்திட்டாங்கன்னா, ஏன் என் மாமியாரையே நம்ப முடியாது. பாரி தம்பி என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொன்னா, ஐயோ அண்ணி பரவாயில்லன்னு அவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது?
ஆமா இல்ல, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அதனால தாம்மா சொல்றேன், அவர் போகட்டும். அப்புறமா நம்ம நடிப்புல தூள் கல்பிடலாம் என்ன, சரியா? சரி. எப்படியோ கண்மணி, ஒவ்வொரு காயா நகர்த்தி நீ நினைச்சது எல்லாம் நடத்திட்ட. இனி உன் காட்டுல மழை தான் போ. மா, இது சும்மா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். இனி ட்ரெய்லர், சிங்கிள் ட்ராக்னு ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆகும் பார். புனிதா, பாரு சித்தப்பா எங்கம்மா? இன்னும் வரலப்பா. வரலன்னா அப்படியே விட்டுருவியா? போ, போய் கூட்டிட்டு வா போ. மாமா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, தம்பி வரட்டும். அப்பா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், சித்தப்பா எங்கேயும் இல்ல. என்னது? பாரி வீட்டுல இல்லையா? நீ நல்லா தேடி இருக்க மாட்டேமா? போ, போய் நல்லா பாரு. இல்லப்பா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். அவரு நம்ம வீட்லயே இல்ல. அப்போ இங்க எங்கேயாவது தான் பக்கத்துல போயிருப்பான். நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். The number you are trying to reach is currently switched off. என்னங்க? என்னப்பா ஆச்சு? மாமா, என்னாச்சு மாமா? இல்ல, பாரி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை போன்ல சார்ஜ் இல்லாம இருந்திருக்குமோ? இல்ல, அவன் போனை எப்பவுமே ஆன்ல தான் வச்சிருப்பான். கண்மணி, பாரி எங்க போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே மாமா. என்ன தெரியலங்கிற? நீயும் உங்க அம்மாவும் தான் யார் யாரு என்ன பண்றாங்கன்னு 24 மணி நேரமும் வாட்ச்மேன் மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அப்புறம் என்ன தெரியாதுன்னு நாடகமா ஆடுற? பெரிய சம்பந்தி எங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன மாமா இது வம்பா போச்சு? நான் என் ரூம்ல இருந்து இப்பதானே இறங்கி வரேன், அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? அதுவும் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. ஆமா சம்பந்தி, உண்மையிலேயே சின்ன சம்பந்தி எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க போயிருப்பான்? மாமா, ஒருவேளை ரசாத்தி அக்கா வீட்டுக்கு போயிருப்பாரோ? என்னங்க, உடனே ஃபோன் பண்ணி பாருங்க. சரி. வேணாம், பண்ணாதப்பா. ஏன் மாமா? ஒருவேளை பாரி எங்க போறேன்னா பிள்ளைங்க பதறி போயிடும். அது மட்டும் இல்ல, மங்கி அங்க இருக்கிறதுனால தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போயிடுவேன். அப்பா, வேற என்னதான்ப்பா பண்றது? அது மில்லுக்கு எதுக்கும் போயிருக்கானு நேரா போய் பார்க்கலாம். ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். வாங்க பாப்பா, போலாம். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. அப்படி என்ன பாவம் பண்ணமோ? அத்தை, ஏன் கண்மணி, சின்ன சம்பந்தி ஒருவேளை இனிய வீட்டுக்கு போயிருப்பாரோ? எதுக்கு சந்தேகப்பட்டுக்கிட்டு? இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யாருக்கு? ராசாத்திக்கா ஃபோன் பண்ற? அப்போதான் சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப பாரு வேடிக்கை. பண்ணு பண்ணு.
ஃபோன் பண்றா? சொல்லு, என்ன விஷயம்? ராசாத்தி, பாரி மாமா அங்க வந்தாரா? வரலையே. ஏன், என்னாச்சு?